வணக்கம் உறவுகளே. நான் உங்களை என்ஆர் துபாய் அபுதாபியிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, ஓசூரில் மாநகராட்சி நிர்வாகம் கடைகள கட்டுறாங்க. பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கடைகள் கட்டுறாங்க. அந்த கடைகள் வந்து தரம் இல்லாம கட்டுறாங்க. அங்க உள்ள மாநகராட்சி நிர்வாக ஒரு கவுன்சிலர் வந்து சகோதரி வந்து செக் பண்றாங்க. அந்த கையிலேயே வச்சு நோண்டுறாங்க தரையில. ஒன்றையும் ஜல்லி போட்டிருக்காங்க. அது மேலாப்பிலே இருக்கு. ஆகையினால நல்ல தரமான கான்கிரீட் போட்டு கட்டடங்கள நல்ல வலுவா கட்டுங்க அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்க என்ன செய்றாங்கன்னா, நாங்க அங்கங்க கமிஷன் குடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிற காச வச்சு தான் கட்ட முடியும் அப்படின்றாங்க. இந்த மாரி கமிஷன் குடுத்துட்டு நாங்க இருக்கிறத வச்சு தான் கட்ட முடியும்டா, அந்த கான்ட்ராக்ட் எதுக்கு எடுக்குறீங்க? கொஞ்ச நாள் அது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா, பாதிக்கப்படுறது யாரு? மக்கள இந்த மாரிலாம் சி 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 சிதறடிக்காதீங்க. நல்ல தரமான கட்டடங்கள கட்டுங்க. அரசாங்கம் குடுக்குற நிதியில, அந்த நிதிய வச்சே சிறப்பா செயல்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஆனா கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, அத முறையா செய்றாங்களான்னா, இல்லங்க. தரமான ஜல்லி போடுறதில்ல, தரமான கான்கிரீட் போடுறதில்ல, தரமான செங்கல் பயன்படுத்துறதில்ல, தரமான ஜல்லி பயன்படுத்துறதில்ல, தரமான கம்பி பயன்படுத்துறதில்ல. எல்லாமே செகண்ட் குவாலிட்டில என்னென்ன கிடைக்குதோ, அதுகளெல்லாம் போட்டு பில்டிங் கட்டி, வெள்ளை அடிச்சு பேருக்கு ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அது கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மேற்கூரை இடிஞ்சு விழுகுது. இல்லைன்னா ஒரு தண்ணி வந்து தேங்கி நின்டு கரை ஒரு ஓரத்தில இழுத்துக்கிறது. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஓசூர்ல மாநகராட்சி நிர்வாகம் கடை கட்டுறது வந்து நல்ல தரமா கட்டுங்க. மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒண்ணு ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது பெரிய சிரமத்துக்கு உள்ளாயிரும். ஆகையினால கான்ட்ராக்ட் எடுக்கிற உறவுகள் தரமா பண்ணுங்க. இல்லைன்னா அந்த கான்ட்ராக்ட் எடுக்காதீங்க. தமிழ்நாடு அரசு ஒரு கான்ட்ராக்ட் குடுக்குதுன்னா, அந்த வேலை எப்படி பார்க்குறாங்க? என்ன செய்றாங்க? அப்படின்னு போய் நீங்க போய் கண்காணிங்க. கண்காணிச்சு பாருங்க. அத பார்த்து கட்டம்போதே நீங்க போய் செக்கிங் போய் அடிக்கடி பார்த்தீங்கன்னா, அவங்க முறையா செய்வாங்க. நீங்க கான்ட்ராக்ட் குடுத்துட்டீங்க, அவர் கட்டிருவாருன்னு விட்டீங்கன்னா, இப்படித்தான் நெறைய இடங்கள்ல அரசாங்க வேலைகள் தரமாவே இல்லாம, கொஞ்ச நாள்லயே அந்த கட்டடங்கள் பாதிப்படையுது. ஆகையினால இத முதல்வர் கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு, அத போய் நேரடியா பார்த்து கலாய்வு செய்து தரமா கட்ட சொல்லுங்க.